இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் இருக்கும். 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு மோடி மீண்டும் தேர்தலை சந்திக்கிறார். நீங்கள் பல பேட்டிகளில் சொன்னது போல கடந்த முறை இருந்த அளவுக்கு இடங்கள் கிடைக்காமல் போகலாம், ஓரளவு குறையலாம். நீங்க பல பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க. நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கீங்க. இதை வச்சு மோடியோடைய பழைய மேஜிக் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, டைல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு பாஜக கிட்டத்தட்ட 14 முக்கியமான மாநிலங்களில் தன்னுடைய ஆட்சியை வச்சிருக்கு. ஒரு சைசபிள் நம்பர்ஸ் வச்சுருக்கக்கூடியது. அதில் 12 மாநிலங்கள் நேரடியாக அவங்க முதல்வர்கள் இருக்காங்க. பீகார்லேயும் மகாராஷ்டிரத்திலையும் அவர்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இருந்தாலும் இவர்கள் தான் பெரும்பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்காங்க. இப்போ என்ன கடந்த தேர்தலுக்கும் இந்த முறைக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் எப்படி இருந்துச்சோ அந்த வைபை இந்தி மாநிலங்கள் எல்லாத்துலேயும் கடந்த முறை அவர்களால் உருவாக்க முடிஞ்சு. அப்போ 2014 போகும்போது யூபியில் எப்படி பேசுகிறீங்களோ அதே லாங்குவேஜை மக்கள்கிட்ட நீங்கள் பீகாரில் பார்க்க முடியும், ஹரியானாவில் பார்க்க முடியும், டெல்லியில் பார்க்க முடியும். இந்த தன்மை இருந்துச்சு. மத்திய பிரதேசில் பார்க்க முடியும். இந்த முறை அப்படி இல்லை. ராஜஸ்தானில் 25க்கு இந்த ஆட்டி ஒரு 5 சீட் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். இருக்குன்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம் இருக்குது அப்படின்னு. என்ன காரணம்? 303 எம்பிஸில் கிட்டத்தட்ட 1/3 மூன்றில் ஒரு பங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கல பாஜக அப்படின்னா அங்கெல்லாம் அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறத அவங்களே புரிஞ்சுட்டு இருக்காங்கிறது தான் நமக்கு தெரிய வரும். நீங்கள் அவங்க கிட்ட பதட்டம் பார்க்குறீங்களா? மோடி கிட்டையோ அமித்ஷா கிட்டையோ நீங்கள் காட்சி ரீதியாக பார்க்குறீங்களா? காட்சி ரீதியாக என்ன, இதுதான் வெளிப்படையாகவே தெரியுது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செய்திகளை பாருங்களேன். கடந்த ஜனவரிக்கு பிறகு மட்டும் 1 லட்சம் பேருக்கு குறையாமல் காங்கிரஸ்ல இருந்து ஆட்களை இவங்க உள்ளார கொண்டு வந்திருப்பாங்க. காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கிய கட்சிகள்ல ஏற்கனவே எங்கெல்லாம் வெற்றி பெற்றீர்களோ அந்த இடம் வெற்றி பெறாத இடங்கள் அங்கெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம், ஒவ்வொரு சீட்ஸுக்கும் கூட முயற்சி பண்ணுவோம்னு சொல்லி தான் இத்தனை முறை இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தார், கேரளாவுக்கு வந்தார். எதற்காக இவ்வளவு? நீங்கள் ஒரு 4 சீட் ஜெயிக்க முடியாதா, 3 சீட்டு, எங்கேயாவது 2, எங்கேயாவது 1 கிடைக்காதா அப்படிங்கிற அந்த முயற்சி அவங்களுக்கு இருக்கிறதுங்கிறது இந்த பதற்றத்தை காட்டக்கூடியது. அவர்களின் தோல்வி பயம் தெரிகிறது நினைக்கிறீங்களா? இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே. மோடி மாயை மங்குகிறதா, ராகுல் புகழ் ஓங்குகிறதா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சமஸ் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு சமஸ். வணக்கம். இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் இருக்கும். 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு மோடி மீண்டும் தேர்தலை சந்திக்கிறார். நீங்கள் பல பேட்டிகளில் சொன்னது போல கடந்த முறை இருந்த அளவுக்கு இடங்கள் கிடைக்காமல் போகலாம், ஓரளவு குறையலாம். நீங்கள் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? முதற்கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு, இதை வைத்து சொல்கிறீர்களா? நீங்கள் நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சுருக்கீங்க. இதை வச்சு மோடியோடைய பழைய மேஜிக் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, டைல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் இந்த தேர்தல் முதல்கட்ட தேர்தலுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டேன். இன்னும் சொல்லப்போனால் தொடர்ந்து ஒரு 3 மாதங்களாக இது சம்மந்தமாக எழுதிக்கிட்டு இருக்கேன். இது எதனால் இந்த 370 இவர்கள் பேசுவதுங்கிறது ஒரு ஹம்பக், இது நடக்காது, அடித்து சொல்கிறேன் அப்படின்னு எழுதுனேன் அப்படின்னா அதை ஒரு மாஸ் ஹிஸ்டீரியாவை கிரியேட் பண்ணுற மாதிரி பிஜேபியும் அவர்கள் சார்ந்த ஊடகங்களும் திரும்ப பேசி நமக்கு தேர்தல் காலத்தில் 10 பேர் இருந்தாலும் மக்கள் எப்போதும் வாக்களிக்கக்கூடிய முடிவை எடுப்பதில் எப்போதுமே யார் முடிவுகளை தீர்மானிப்போம். ஒன்று எனக்கு இவர் வேணும் அல்லது இவர் வேணாம் அப்படிங்கிற இடத்துல வேணான்னு தீர்மானிக்கக்கூடியதில் யார் அடிப்பான்னு அவங்க நம்பிக்கை வருதோ எல்லாரும் அப்போ அவர் மேலே தான் பெட் பண்ணுவாங்க. என்னுடைய வாக்கு தோற்றக்கூடாது அப்படிங்கிறது பெரும்பான்மை குடிநபர்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு மாஸ் ஹிஸ்டீரியாவை 400 சீட் ஜெயிச்சிருவோம், 370 ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு ஆளுங்கட்சியும் பிரதமரும் அதே வழியில் ஏராளமான ஊடகங்களும் பெரும்பான்மை ஊடகங்களும் பேச ஆரம்பிக்கும் போது இது உண்மை என்ன அப்படின்னு சொல்லி உறக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பேச ஆரம்பிச்சேன். இப்போ இது சாத்தியம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதாவது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், முதலாவது விஷயம், எந்த ஒரு ஆட்சியும் சரி ஒரு 10 ஆண்டுகள் காலம் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பிரதமர் இருக்கிறாரு, ஒரு அமைச்சரவை இருக்குன்னு சொன்னால் ஒரு அதிருப்தி இருக்க தான் செய்யும். முதலாவது. இரண்டாவது விஷயம், இன்றைக்கு பாஜக கிட்டத்தட்ட 14 முக்கியமான மாநிலங்களில் தன்னுடைய ஆட்சியை வச்சிருக்கு. ஒரு சைசபிள் நம்பர்ஸ் வச்சுருக்கக்கூடியது. அதில் 12 மாநிலங்கள் நேரடியாக அவங்க முதல்வர்கள் இருக்காங்க. பீகார்லேயும் மகாராஷ்டிரத்திலையும் அவர்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இருந்தாலும் இவர்கள் தான் பெரும்பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்காங்க. இந்த மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் நீங்களாக ஏனைய 13 மாநிலங்களில் ஒரு சலிப்பு இருக்குது. சலிப்புங்கிறது மாநில அரசுக்கு எதிராக அதிருப்தியாகவே இருக்குது, மத்திய அரசு மேலே சலிப்பு இருக்குது. சலிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு சலிப்புன்னு என்ன சொல்கிறீங்க? சலிப்புன்னு சொல்கிறேன். சலிப்பு அதிருப்தி இந்த 2 வார்த்தைக்கும் இடையிலான வேறுபாடு என்ன அப்படின்னு சொன்னால், அதிருப்திங்கிறது நேரடியாக உங்கள் மேலேயே வரக்கூடியது, சலிப்புங்கிறது நாளடைவில் உருவாகிறது இதே அப்படிங்கிறது. சரியா? அதாவது அதிருப்திங்கிறது நேரடியாக வெட்டோன்னு துண்டு ரெண்டுங்கிற அளவுக்கு ஒரு கோபம் அப்படி மக்கள்கிட்ட நான் பார்க்கல. அதை இனிமேல் உருவாகலாம், தெரியல எனக்கு. ஆனால் சலிப்புங்கிறத பார்க்குறேன். ஏன்னா நான் 2014 பயணம் பண்ணியிருக்கேன், 2019 பண்ணியிருக்கேன்.
2019 ஒரு சின்ன பயணம், ரொம்ப பெரிய பயணம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் 2014 2024 இடையில உள்ள வேறுபாடு எனக்கு துல்லியமாக தெரியுது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பாஜக ஒன்றுமே இல்லாமல் போயிடும், பெரிய தோல்வி ஆகிடாய போதும் அப்படிலாம் நான் சொல்லலை. இன்றைக்கும் அவர்கள் தான் களத்தில் முன்னாடி இருக்காங்க. தனிப்பெரும்பான்மை கட்சியாக அவங்க வரக்கூடும். ஆனால் அவர்கள் இன்றைக்கி எனக்கு இருக்கக்கூடிய சாத்தியத்திலேருந்து பார்க்கும்போது 225லேருந்து 250 இடங்கள் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிஜேபிக்கு மட்டும் நீங்கள் சொல்கின்ற சலிப்பு சுமார் 70 இடங்கள், சுமார் 50-55, இந்த முறை 302 இருக்காங்க, 303 இருக்காங்க, 250 நீங்க சொல்றதுன்னா அந்த சலிப்பு 50 இடங்களை மட்டுமே குறைக்குமா? இல்ல, அதாவது 50 இடங்கள் வரை மினிமம் குறைக்கும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து மேலே இது என்ன விஷயம்னா, நம்ம தேர்தலோடைய ரொம்ப முன்னாடி இருக்கும். இப்போ இன்னும் 1.5 மாதம் இருக்குது. இந்த 1.5 மாதத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. நாம் இன்னைய தேதியில் நான் என்ன பேசுகிறேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 400ன்னு டிக்ளேர் பண்ணுறீங்க. அப்போ நான் சொல்கிறேன் இன்றைக்கி உள்ள நிலவரம் இதுங்கிறது. இந்த 1.5 மாதத்தில் வந்து எவ்வளோ மேலே போகும் கீழே போகுங்கிறத நம்ம யாருமே எழுத முடியாது. ஏன்னா 97 கோடி மக்களுடைய மனதை யாராலையுமே அறிய முடியாது. ஏன்னா மனைவி யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. இதுதான் ரியாலிட்டி. அப்போ வந்து நம்ம வந்து அவ்வளோ பேராக அறிஞ்சிருக்கிறதுக்கு பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் மக்களிடம் நீங்கள் வந்து ஒரு பல இடங்களுக்கு பயணம் பண்ணும்போது அவர்களுடைய உணர்வுகளை பார்க்கும்போது எங்கே எப்படி இருக்குன்னு, இப்போ உதாரணமாக உத்தரப்பிரதேசம் இருக்கு. உத்தரப்பிரதேசத்தை பார்க்கும்போது நீங்க இப்ப சொன்ன முதல் கேள்விக்கான பதில்ல உத்தரப்பிரதேசம் நீங்களாக மற்ற இடங்களில் நீங்களாக அதுதான் சொல்றேன். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அதை பார்க்கல, அந்த சலிப்பை நான் பார்க்கல. அங்கே எப்படி இருக்கு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு மேலேயும் அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. உதாரணமாக யோகி ஆதித்யநாத்தினுடைய ஆட்சி நிர்வாகம், அங்கே கொடுக்கப்படக்கூடிய ரேஷன் அரிசியாக இருக்கட்டும், அல்லது அங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பலர்கிட்டையும் நான் பேசும்போது அவங்க சொல்கிறது 6 மணிக்கு மேலே நகை நட்டெல்லாம் போட்டுட்டு வெளியில் போக முடியாது, இன்றைக்கி வந்து சூழல் மாறி இருக்குது, ஒரு பாதுகாப்பு உணர்வு எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ரேஷன் விநியோகம் மேம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏராளமான பல ஆயிரம் கோடிகளை தென்னக மாநிலங்கள்லேருந்து போன பணம்லாம் கூட அங்கே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மொத்த தென்னிந்தியாவுக்கும் அளிக்கப்பட்ட பகிர்வை காட்டிலும் மத்திய நிதியில் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகம்ங்கிறத நம்ம பேசணும். 2 லட்சம் கோடிக்கு மேலே கொடுத்துருக்காங்கன்னு. அப்போ அதெல்லாம் வந்து ஏராளமான சாலைகள், ஏராளமான பாலங்கள், ஏராளமான மெட்ரோ திட்டம் இதெல்லாம் அங்கே செயல்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வகையில் வந்து யோகி ஆதித்யநாத் ஆட்சி மேலே அவர்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது. அதாவது வந்து ஒரு பெரிய சலிப்பாக அது வெளிப்படலை. அதனால் அங்கே அவங்க வந்து 62 இடங்கள் கடந்த முறை வெற்றி பெற்றாங்க. 80 இடங்களுக்கு 62 வென்றாங்க. இந்த முறை நாங்கள் 75 வெல்வோம்னு சொல்லி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் என்னுடைய நம்பிக்கை என்னென்னா 60 ஒட்டி அவங்க வருவாங்க. 60க்கு கொஞ்சமாகவோ கம்மியாகலாம், அல்லது 60ஐ காட்டிலும் கூட ஒரு 5-6 இடங்கள் வந்தாங்கன்னா கூட ஆச்சரியப்படுறது. சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணிக்கு பிறகும் கூட அவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது, இந்த 60ங்கிறது பெரிய அளவில் மாறிடும் அப்படின்னு எனக்கு தோணலை. அங்கே வந்து மக்கள்கிட்ட பேசும்போது அது தெரியுது. அதே சமயம் இப்போ என்ன கடந்த தேர்தலுக்கும் இந்த முறைக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் எப்படி இருந்துச்சோ அந்த வைபை வந்து இந்தி மாநிலங்கள் எல்லாத்துலேயும் கடந்த முறை அவர்களால் உருவாக்க முடிஞ்சு. அப்போ வந்து 2014 போகும்போது யூபியில் எப்படி பேசுகிறீங்களோ அதே லாங்குவேஜை வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் பீகாரில் பார்க்க முடியும், ஹரியானாவில் பார்க்க முடியும், டெல்லியில் பார்க்க முடியும். இந்த தன்மை இருந்துச்சு. மத்திய பிரதேசத்தில் பார்க்க முடியும். இந்த முறை அப்படி இல்லை. நீங்கள் நான் வந்து உத்தரப்பிரதேசத்தில் பார்க்கக்கூடியதுங்கிறது இமீடியட்டாக பீகாரில் மாறி போகுது. உத்தரப்பிரதேசத்துடைய அத்தனை பகுதிகள் சேர்த்தான் சொல்கிறீங்களா? இல்லை, அதாவது இந்த விஷயங்கிறது நம்ம கொத்தா பயணிக்கிறது தான். ஒவ்வொரு இடத்துக்கும் டென்ஸ்டாக அப்படி யாருமே போக முடியாது. ஆனால் மொழி, மக்களுடைய மொழின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து 543 தொகுதியும் ஒவ்வொரு தொகுதியும் தனக்குன்னு பிரத்யேகமான பிரச்சனைகள், பிரத்யேகமான அபிலாஷைகளை கொண்டு இருக்குது. ஆனால் இது அவ்வளவையும் கோர்க்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்குது. அதில் மக்களுடைய மொழியை நம்ம பார்ப்போம். அந்த மக்களுடைய மொழி வந்து 2014 நீ எல்லா இடங்களையும் காங்கிரஸ் சூழல்னு சொல்லி பார்க்க முடியும். மன்மோகன் சிங் ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி அலையை பார்க்க முடியும். மோடியை நம்பிக்கைக்குரியவராக பேசக்கூடியதை பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து அந்த மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழி மாறுபடுறதை பார்க்க முடியுது. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு ஆதரவான குரல்கள் அதிகமாக இருந்தால் அப்படியே பீகாரில் மாறுது. அது பீகாரில் தேஜஸ்வி யாதவ் மேலே ஒரு கவர்ச்சி உண்டாகிருக்கிறது, குறிப்பாக இளைஞர்கள்ட்ட உண்டாகிருக்கிறத பார்க்க முடியுது. ஜார்க்கண்ட் பக்கத்தில் இருக்கிறது. ஜார்க்கண்டில் போய் நீங்கள் பார்க்கும்போது அங்கே சோரனுக்கு ஒரு அவருடைய கைது வந்து மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கக்கூடிய குரல்களை கேட்க முடியுது. இந்த பக்கம் அதே போல் மகாராஷ்டிரா. ஸோ நான் ஒவ்வொரு மாநிலமாக பார்க்கும்போது என்னென்னா, ஹிந்தி மாநிலங்களில் முன்னிலை அவங்க தான் வரப்போகிறாங்க, அதில் ஒன்றும் எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் போன வாட்டி மாரி நீங்கள் என்ன முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, 303 அப்படிங்கிற இடங்களை போன முறை பெறும்போது பாஜகவுக்கு எங்கெல்லாம் செல்வாக்கு இருக்கோ அங்கே மேக்சிமம் அவங்க ஜெயித்தாங்க. 100க்கு 100 அல்லது 90% மேலே. உதாரணமாக குஜராத்தில் 26னா 26, ராஜஸ்தானில் 25னா 25 அப்படி ஜெயித்தாங்க. இப்போ அங்கே சின்ன நான் வந்து முழுசாக உடச்சிட்டு போகணும்னு சொல்லலை. ராஜஸ்தானில் 25க்கு இந்த வாட்டி ஒரு 5 சீட் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறேன்.
இருக்குன்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன காரணம்? இல்லை, அங்கே இருக்கக்கூடிய குரல்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசும்போது நமக்கு தெரிய வர்றது தான் நான் சொல்கிறேன். இப்போ ஹரியானாவில் அது போல, இப்போ ஹரியானாலலாம் வந்து இருக்கக்கூடிய அதிருப்தியை பாஜகவே உணர்ந்திருக்கிறதுனால தானே வெளிப்படையாக அந்த செய்கைகள் வருது. முதல்வரை மாற்றிருக்கிறாங்க, ஏற்கனவே நின்னக்கூடிய ஒரு 10 எம்பியில் 6 எம்பிக்கு வாய்ப்பு கொடுக்கல, வெளியிலேருந்து காங்கிரஸ்லேருந்து கொண்டு வரப்பட்ட டர்ன் கோட்ஸ்க்கெல்லாம் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அதிருப்தி அவங்களுக்கே தெரிகிறதுனால தானே மாற்றுறாங்க. 303 எம்பிஸில் வந்து கிட்டத்தட்ட 1/3, 1/3 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கல பாஜக அப்படின்னா அங்கெல்லாம் வந்து அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறத அவங்களே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. அப்போ வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஆட்சிங்கிறது 303ங்கிறது தனிப்பெரும்பான்மைக்கான எண் 272 காட்டிலும் வெறும் 31 அந்த எண்ணிக்கை தான் அதிகம். அப்புறம் இரண்டாவது விஷயம், இந்த 303 அப்படிங்கிறத பாஜக வெல்லணும் அப்படின்னு சொன்னால், கடந்த முறை காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 17 இடங்கள், மாநிலங்கள், ஒன்றிய பிரதேசங்களில் வெறும் 0 தான், ஒரு இடம் கூட வெல்லலை. இந்த முறை ஒரு இடத்துக்கு 1, 2ன்னு நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிங்கனால, சராசரியாக 2ன்னு போட்டிங்கனால 34 இடம் முடிஞ்சு போச்சு. இவர்களுடைய ஆட்சிக்கான பெரும்பான்மைக்கான எண்ணிக்கைக்கு கீழே வந்துடுவாங்க. பல இடங்களில் வந்து பாரதூரமான விளைவுகள், மிக குறிப்பாக சொல்லணும்னா இங்கே மேற்கில் வந்து மகாராஷ்டிராவில் பெரும்பகுதியான 48 இடங்கள் இருக்குது. அதில் பெரும்பகுதியான இடங்களை பாஜக கூட்டணி கடந்த முறை வென்றது. அதே போல் இங்கே கிழக்கில் வந்து பீகார், ஜார்க்கண்ட், அங்கே வந்து 54 இடங்கள் இருக்குது. அங்கேயும் பெரும்பகுதியான எண்களை பாஜக வென்றது, கூட்டணியாக வென்றாங்க. இந்த முறை அங்கே ரெண்டுமே வந்து இவர்களுக்கு ஒரு அசௌகரியமான சூழல் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப அசௌகரியங்கிறது ரொம்ப எளிமையா, ரொம்ப சாஃப்டான ஒரு வேர்டு இல்லையா? இல்ல, அதுதான் கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆமா, என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்களே, அதுக்காக நீங்க என்னென்னலாம் பண்றீங்கிறது இருக்கு இல்லையா? ஒரு முதல்வர் வந்து ஆட்சியில் இருக்கிறவரை துரத்தியை வந்து அவரை கொண்டு போய் சிறையில் போடுறீங்க. இன்னொரு பக்கம் வந்து மகாராஷ்டிராவில் வந்து கட்சிகளை உடைக்கிறீங்க. 2 கட்சியை உடைச்சாச்சு. அப்படியும் உங்களுக்கு வந்து முடியாமல் போய் காங்கிரஸில் முன்னாள் முதல்வர் ஒருத்தரை கொண்டாந்து திரும்ப சேர்த்துக்கிறீங்க. இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பதற்றமும் அசௌகரியமும் தானே. நீங்க அவங்க கிட்ட பதட்டம் பாக்குறீங்களா? மோடி கிட்டயோ அமித்ஷா கிட்டயோ நீங்க காட்சி ரீதியா பாக்குறீங்களா? காட்சி ரீதியா என்ன, இதுதான் வெளிப்படையாவே தெரியுது. நீங்க ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செய்திகளை பாருங்களேன். நீங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு துல்லியமாக கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் கடந்த ஜனவரிக்கு பிறகு மட்டும் 1 லட்சம் பேருக்கு குறையாமல் காங்கிரஸ்லேருந்து ஆட்களை வந்து இவங்க உள்ளார் கொண்டு வந்திருப்பாங்க. காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கிய கட்சிகள்லேருந்து. அது என்னென்னா, உள்ளூர் ஊடகங்களில் இன்றைக்கி 100 பேர், அன்னைக்கு 100 பேர்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இப்படி போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு கணக்குக்கு தெரியலை. ஏராளமான பேர் வந்து இவங்க உள்ளார கட்சிக்குள்ளார கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு இணையாக வந்து வெளியிலேருந்து கொண்டு வரப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? குறைய போய் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இடங்கள் குறைய போகிறது அப்படின்னு திரு மோடிக்கும் திரு அமித்ஷாவுக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக அது தெரியும். அவர்கள் வந்து அதாவது பாஜக வந்து ஒரு ரொம்ப துடிப்பான ஒரு தேர்தல் எந்திரம் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், தேர்தல் எந்திரத்தை வடிவமைப்பதிலும் அதை வந்து அவர்கள் செயலூக்கத்தோடு செயல்படுத்துறதுலையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது இன்றைக்கி வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் கிடையாது. அதனால் அவர்களுக்கு அதெல்லாம் மிக துல்லியமாகவே தெரியும். மோடி சொல்கிறாரு, வெளிநாட்டு சக்திகளோடு இணைந்து எதிர்க்கட்சிகள், அதெல்லாம் வந்து இந்த தேர்தலுக்காக அவர் உருவாக்கக்கூடிய மொழி, இதெல்லாம் வந்து அவர் எப்போதுமே பண்ணுவார். குஜராத்தில் இருக்கும்போதே அவர் பாகிஸ்தானை கூப்பிடுவார் தேர்தலுக்கு உதவிக்கு. பாகிஸ்தானை குற்றம் சாட்டிகிட்டு இருப்பார், அது சதி கோட்பாடுகள் பேசுவார். அதெல்லாம் நான் அதுக்குள்ளார போகல. நான் சொல்ல வர்றது என்னென்னா, மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் துல்லியமாக பாஜகவினுடைய பலகீனம் தெரியும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த முறை வந்து இப்போ வடக்கில் நீங்கள் இழக்கிறீங்க அப்படிங்கிறதுனால தான் ஏற்கனவே எங்கெல்லாம் வெற்றி பெற்றீர்களோ அந்த இடம் வெற்றி பெறாத இடங்கள்ல அங்கெல்லாம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம், ஒவ்வொரு சீட்ஸுக்கும் கூட முயற்சி பண்ணுவோம்னு சொல்லி தான் இத்தனை முறை இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தார், கேரளாவுக்கு வந்தார். எதற்காக இவ்வளவும்? நீங்கள் ஒரு 4 சீட் ஜெயிக்க முடியாதா? 3 சீட்டு, எங்கேயாவது 2, எங்கேயாவது 1 கிடைக்காதா அப்படிங்கிறது அந்த அந்த முயற்சி அவங்களுக்கு இருக்கிறதுங்கிறதே இந்த பதற்றத்தை காட்டக்கூடியது. அவர்களின் தோல்வி பயம் தெரிகிறதுன்னு நினைக்கிறீங்களா? தோல்வி பதற்றம் தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில் ஒரு பெரிய மாறுபாடு உண்டு. நீங்கள் வந்து காங்கிரஸில் வந்து 2 தேர்தல்களை, பெரிய தேர்தல்களை ராகுல் இழந்துட்டார். நான் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. சொல்லி வந்து 2 வருஷத்துக்கு அந்த பதவியை நீ திருப்பி எடுத்துக்கிட்டு தான் அந்த கட்சி போய் நின்றுட்டுருக்கு. இன்றைக்கி வந்து கார்கே வந்துட்டாரே தவிர அவரை தான், ராகுலை தான் தலைவராக பார்க்குறாங்க. இந்த வசதி வந்து மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ பாஜகவில் கிடையாது. பாஜக வந்து ரூத்லெஸ்ஸாக வந்து வெற்றி இல்லைன்னு சொன்ன ஆட்களை தூக்கி விட்டுரும். நீங்கள் அத்வானி எவ்வளோ பெரிய மனிதர், அவர் வந்து 2009 தேர்தலுக்கு பிறகு என்ன நிலைமை வந்துச்சு, 2014 ஏன் அவர் மீண்டும் கொண்டு வரப்படலைங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சம். மோடி நம்பி இருக்குல்ல இப்போ பிஜேபியும்? இல்லை, அப்படி கிடையாது. மோடியால் வந்து இந்த வெற்றியை தர முடியவில்லை என்றால் மோடியால் அந்த இடத்தில் நீடிக்க முடியாது என்பது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நன்றாகவே தெரியும். ஏனென்றால் கட்சிக்குள்ளாரையே அவர்களுக்கு ஏராளமான கசப்பு இருக்குது. ஏன்னா 2014 அவர்கள் வரும்போது
அவர்கள் யாரெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து கூட நின்னாங்களோ, மாநிலங்களில் மிக முக்கியமாக இருந்தாங்களோ, ராஜஸ்தானில் வசுந்தரா ராஜே, அல்லது வந்து நீங்கள் இங்கே மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சௌஹான், அங்கே உத்தரப்பிரதேசத்தில் ராஜ்நாத் சிங், இங்கே மகாராஷ்டிரத்தில் நிதின் கட்கரி, இப்படி வந்து சீனியர் லீடர்ஸ் அன்னைக்கு வந்து இவங்களுக்கு ஓகே காம்படிஷன் இருந்தாலும் பக்கத்தில் நிற்போன்னு நின்னவங்க எல்லாருமே இன்றைக்கி அவர்களுக்கான இடத்தை வந்து முற்றிலுமாக இழந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த உள்ள கங்கெல்லாம் வந்து கொதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் வெற்றியோடு போகிற வரைக்கும் வந்து யாருக்கும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் சொன்ன ஆனால் தோல்வின்னு தழுவுனீங்கன்னா அது அவ்வளோ சக்தியும் சேர்த்து அடிக்குங்கிறது அவங்களுக்கு 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். நீங்கள் சொன்னீங்க நிறைய தலைவர்கள் பேரை சொன்னீங்க, இவர்கள்லாம் கொதித்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்த நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து நிதின் கட்கரிக்கு அப்படி நிதின் கட்கரியோட வந்து கடந்த தேர்தலே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து நிதின் கட்கரியை வந்து பி டீமாக ரெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஒருவேளை வந்து மோடியினுடைய எண்ணிக்கை குறையும் என்றால் பாஜகவுக்கு ஒரு 200 இடம் வருது, ஆனால் கூட்டணியாக தான் ஆட்சிக்கு போகணும் அப்படிங்கிற சூழல் இருந்தால் மோடியோட வரத்துக்கு தயங்குவாங்க கூட்டணி கட்சிகள். அப்போ நிதின் கட்கரியை வச்சு நம்ம முயற்சி பண்ணலாங்கிறது அதெல்லாம் வெளிப்படையாக பேசப்பட்டது. மறுபடியும் நிதின் கட்கரி பேர் அடிபடுகிறது அங்கே பல இடங்கள். ஆமாம், இப்பயும் அந்த பேச்சு இருக்கு. நிதின் கட்கரிக்கு அந்த பேச்சு பெரும்பான்மை குறைந்தால் நிதின் கட்கரி அடுத்த கட்டமாக சங்க பரிவாரங்கள் வந்து முன்னிறுத்ததா செய்வாங்க, அதுக்காக லாபி பண்ணதான் செய்வாங்க. அதுக்கான பேச்சு தொடங்கிருச்சு நினைக்கிறீங்களா பிஜேபி? இல்லை, அது வந்து அவ்வளோ வெளிப்படையாக இருக்கு. அதில் உள்ளுக்குள்ளார இருக்கு. உள்ளுக்குள்ளார வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையுமே விட்டுக்கோ பறிச்சுக்கோங்கிற இடம் இருக்குது. இப்போ உதாரணமாக எடுத்துங்க, வசுந்தரா ராஜே வந்து ராஜஸ்தானில் வந்து அங்கே அவங்க ஒரு ஜெயலலிதா மாதிரி, நீங்கள் வந்து கெலோத் வந்து கலைஞர் மாதிரி அப்படின்னு சொன்னால் ராஜே வந்து ஜெயலலிதா மாதிரி அவ்வளோ செல்வாக்குள்ள தலைவர். இன்றைக்கி நீங்கள் வந்து அவங்கள விட்டுட்டு வந்து இன்னொருத்தரை வந்து முதலமைச்சராக போடும்போது அவர் எந்த செல்வாக்கும் இல்லாமல் இருக்கார். அவர் ஏதோ நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 இருந்தவர் கிடையாது. எங்கேருந்தோ திடீர்னு கொண்டாந்து ஒரு எம்எல்ஏ கொண்டாந்து நீங்கள் போடுறீங்க. இப்போ மத்திய பிரதேசத்தில் எடுத்துங்க, சிவராஜ் சௌஹான் வந்து மோடிக்கு இணையாக அவருடைய காலகட்டத்தில் வளர்ந்து வந்த தலைவர். அத்வானி ஒரு கட்டத்தில் சொன்னார், குஜராத் மாதிரி வளர்ச்சியை விட மத்திய பிரதேச வளர்ச்சி பாஜக ஆட்சிக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா குஜராத் வளர்ந்த மாநிலம், இது தொழில் மாநிலம். ஆனால் மத்திய பிரதேசம் ரொம்ப பின்தங்கி இருந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் போல் மேலே தூக்கி கொண்டு வந்ததில் சிவராஜ் சௌஹானுடைய ஆட்சிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்துச்சு. அப்போ நீங்கள் அவரெல்லாம் வந்து இந்த தேர்தல் எலக்டோரல் வெற்றியை கொடுத்தும் கூட நீங்கள் முதலமைச்சராக அவரை கொண்டு வராமல் யாரையோ கொண்டு வந்து உட்கார வைக்கும்போது அவருக்கு ஏஜ் இருக்குது. மோடிக்கு இப்போ 75 வயசு ஆகுதுன்னா சிவராஜ் சௌஹானுக்கு 66 வயசு தான் ஆகுது. அவர் உங்களை விட ஒரு 10 வயசு கம்மியாக இருக்கும்போது அவருக்கு இன்னும் காலம் இருக்கும்போது ஒவ்வொருவரும் தன்னுடைய தருணத்துக்காக காத்திருப்பார்கள். அதனால் வந்து இப்போ அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே ஸ்மூத்தாக நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்க முடியும். அது இல்லைன்னு சொன்னால் எல்லாமே கேள்விக்குறியாகும். அதனால் 250 அப்படிங்கிற எண்ணிக்கையை பாஜக எடுத்தால் கூட மோடி மீண்டும் பிரதமர் ஆகிறது அப்படிங்கிறது பெரிய சவால்ங்கிறது மோடி ஷா 2 பேருக்குமே தெரியும். 250 சொல்கிறேன். 250 பாஜக சேர்ந்தால் 270 கூட்டணி சேர்ந்தால் அதுதான் பிரச்சனை சார். என்ன விஷயம்னா தேசியம் நீங்கள் அவரே வந்து அதுதானே சொல்கிறாரு, 370 நான் ஜெயிப்பேன், 400ன்னு சொன்னால் 30 தானே அவரே கூட்டணிக்கு இடம் கொடுக்குறாரு. அவரே மோதியே வந்து 30ன்னு சொல்லும்போது உண்மையிலே அந்த கூட்டணி எத்தனை எடுத்துட முடியும்? அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வலுவான ஒரே கட்சிங்கிறது தெலுங்கு தேசம் மட்டும்தான். தெலுங்கு தேசம் ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறது யாருக்கும் $1 மில்லியன் கொஸ்டின் முதல்ல. இரண்டாவதாக ஒருவேளை தெலுங்கு தேசம் ஜெயித்து அது கையில் வந்து மோடிக்கு வந்து பாஜகவுக்கு வந்து 225 கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவரே வந்து கூட்டணியை மாற்றிக்கிட்டு இந்த பக்கம் காங்கிரஸ் வந்துட்டு போயிடுவார். ஏன்னா ஆந்திராவில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய சக்தி கிடையாது. ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் காங்கிரஸுக்கும் ஒன்றும் நல்லுறவும் கிடையாது. அதனால் சந்திரபாபு நாயுடு ஒரு கட்சியுமே பாஜக உடைக்க தான் செய்தது இங்கிருந்த ஆட்களை. இன்றைக்கி வந்து மோடி மேலே வந்து இருக்கக்கூடிய பெரிய பயம் ஏனைய கட்சிகள் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய சூழல் என்னென்னா, கூட்டணி கட்சியாகவே இவர்களோடு போனாலும் நம்மை கழுத்தறுத்து போடுவார்கள் அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்குது. இந்த அச்சம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது. இன்றைக்கி இந்தியா முழுக்க வந்து அதிமுக வந்து ஒரு புகழ்பெற்ற மாடலாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் திமுக தான் பிரபலமாக இருக்கும் அதனுடைய பேச்சுகளுக்காகவோ அதனுடைய நடவடிக்கைகளுக்காகவோ. இன்றைக்கி வந்து அதிமுக வந்து பிரபலமாக இருக்குது. எதனால் அப்படின்னா, ஒரு கூட்டணி கட்சியை எவ்வளோ நசுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அதிமுக வச்சு எல்லாரும் உதாரணம் பிடிச்சிட்டாங்க. அப்போ இந்த எண்ணிக்கையை அவர்கள் தாண்டி ஜெயிக்கிறதுங்கிறதே அவர்களுக்கு சவாலாக இருக்கும். இந்த எண்ணிக்கையை வந்து வச்சுக்கிட்டா கூட கூட்டணின்னு ஒன்று அவர்களால் கட்டமைக்கிறதும் அதை கொண்டு போகிறதுங்கிறது சவாலாக தான். அரௌண்ட் 250ங்கிறீங்க நீங்கள். நான் வந்து வரையறுக்கலை, 225லேருந்து 250க்கு தான் பாசிபிலிட்டி தெரியுது அப்படின்னு சொல்கிறேன். இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவுடைய வாக்கு களங்கள் இருக்குது இல்லையா, நமக்கு வந்து ஒரு இடத்துல 10 லட்சம், ஒரு இடத்துல 15 லட்சம், ஒரு இடத்துல இப்படி இருக்கக்கூடிய தொகுதிகளில் நீங்கள் 3 லட்சம் ஓட்ஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் கட்சியும் நீங்களும் இருக்கக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் வலுவாக இருக்குது, அதை அசைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். கடந்த முறை 303 தொகுதிகள் எடுத்ததில் வெறும் 100 தொகுதியில் தான் 3 லட்சம் பார்டரில் பாஜக இருக்குது. பாக்கி எல்லாமே 2 லட்சம், அந்த 3லேருந்து 2 லட்சம், 2 லட்சத்துலேருந்து 1 லட்சம் அந்த மாதிரியான தொகுதிகள். அது எல்லாமே முடிவுகள் மாற்றியமைக்கக்கூடிய ஒரு
வல்லமை மிக்கது தான். அதனால் அந்த முடிவுகள் எப்படி வேணால் போகலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்கள் உரிமையாக திரு சமஸ், மிக்க நன்றி. நன்றி.